வெல்கம் பேக் டு சிஎல் ப்ரைவேட். இந்த வீடியோவில் நம்ம Mturkல டெய்லி அப்படி ஒரு ஹிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேம் WVP. இந்த ஹிட் ஈஸியாகவே பண்ணலாம். ஆல்சோ உடனே அப்ரூவல் ஆயிரும். இந்த ஒர்க் எப்படி பண்ணணும்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு Mturkல ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஓன் யூஎஸ் ஐடி வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். பண்ணோடனே ஓன் ஐடி அண்ட் ஒர்க்கர் ஐடியோட டீட்டெயில்ஸ் வரும், பார்த்து வாங்கிடலாம். ஓன் ஐடி வேறு அவைலபிளாக இருக்குது, மெசேஜ் பண்ண மறந்துடாதுங்க. ஓகே, இந்த ஹிட் எப்படி பண்ணது பார்க்கலாம். இந்த ஹிட் ரொம்பவே ஈஸி தான், நீங்கள் பண்ணுறது ஒரு கஷ்டமே கிடையாது. பட் 10 ஹிட்டாக இருந்தாலும் ஒரு லிஸ்ட்டில் ஒன்று தான் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் ப்ரிவியூ கொடுத்து எப்படி பண்ணணுங்கிறத காணிக்கிறேன். இந்த ஹிட்டை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும், அங்கே போகணும் இங்கே போகணும்லாம் கிடையாது. 0.12 சென்ட் தராங்க. இந்த ஹிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் ஸ்டெப் 1 2 3 4 என்ன பண்ணணுங்கிறத டீட்டெயில்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க ஃபோட்டோலேயே. ஓகே, ஃபஸ்ட் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க அதே சாம்பிள் ஃபோட்டோ இருக்கான்னு பார்த்துடுங்க. ப்ராடக்ட்டில் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ASIN நம்பரை ஃபைன் பண்ணணும். இதுக்கு நீங்கள் தேடலாம், பிரச்சனை கிடையாது. Ctrl+F அடிங்க. ஃபைன் ASIN சர்ச் பண்ணிங்கன்னா நேராக வந்துடும். ஜஸ்ட் அதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு அப்படியே கீழே ரொட்டேட் பண்ணிங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க ஆன்சர் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆன்சர் 1 ASN நம்பர் பேஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. செகண்ட் உங்களோட கண்ட்ரி கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த கண்ட்ரி அண்ட் கண்ட்ரியோட ஸ்டேட். இப்போ நீங்கள் US ஐடி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டேட் இருக்கும், டெக்ஸாஸ். தென் ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. 3 குவான்டிட்டியோட ப்ரைஸ் எவ்வளோங்கிறது. ஜஸ்ட் 3 குவான்டிட்டி ஆட் பண்ணுங்கள். தென் ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா மொத்த வேல்யூ வரும். அதாவது மொத்தம் 3 குவான்டிட்டியோட ப்ரைஸ் எவ்வளோங்கிறது வரும். அதை அப்படியே காப்பி பண்ணி அதோடைய தேர்ட் பாக்ஸுக்கு பேஸ்ட் பண்ணணும். அப்புறம் தான் ஃபோர்த் பாக்ஸுக்கு மொத்த டேக்ஸ் கேட்டுருக்காங்க. செக் அவுட் கொடுக்கும்போது உங்களுக்கு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வரும். மொத்தம் எவ்வளோ டேக்ஸுங்கிறது, அதாவது 0 பாயிண்ட் சம்திங் வரும். அதை அப்படியே ஃபோர்த் பாக்ஸை போட்டு சப்மிட் பண்ண வேண்டியது தான் இந்த ஹிட்டோட ஒர்க்.